This is a very, very important case in the city. அது இப்போ சிபிஐக்கு கை மாறிருக்கு. We will be there any time. அது வரைக்கும் நீ காலேஜ் ஹாஸ்டல் விட்டு எங்கேயும் போக கூடாது. நீங்க யாரோ நினைச்சேங்கிட்ட. Hands up! Hey, silencer. Boss உங்கிட்ட இது கொடுக்க சொன்னா. You don't call me that. You pari puri kakuskari. Irritating fellows. Always sitting this step. Hey, principal என்ன கூப்பிடவே இல்லையே. உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு தானே சொன்னேன். கூப்பிட்டாரு நான் சொன்னேன். பேசிட்டு இருந்தாரா? போங்கடா. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் 7வது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள்தான். சார், வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பிக்கும் கற்பழிக்கும்னு நான் தான் மாத்தினேன். இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஐஇசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவோம். அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி பலமா? அடுத்ததாக நமது மாண்புமிகு கலவி அமைச்சர். கலவினா செக்ஸ் தானே? கலவிதான் இவர் மூச்சு. கல்வி கலவி ஆயிடுச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். கொங்கை ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா லேடிஸ் தான் மடச்சாம்பிராணி. என்ன விருமாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கான்? கலவி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்ன எழவியாது? வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்னையாது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது. குசுவாசமா? குசும கலகறாண்டா. விசுவாசம் குசுவாசம் ஆயிடுச்சு. குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எக்ஸ்பர்ட் பேசுறாரு, கேளு. குசுவாசம் 4 வகைப்படும். கஷ்டம் தேவையா இது? தட்டம் தட்டம், பய
காரியம் நாஸ்தி. துய்யாக்காரம் அல்பகாரம், துஸ்ஸாக்காரம் மகாகோரம், நிசப்தம் பிராண சங்கடம். Thank you very much. What wrong did I do, sir? I spoke high about you only. Don't get me, sir. Please don't get me. அர்த்தம் தெரியாம மக்கடிச்சா இப்படிதான் ஆகும். டேய் இன்னைக்கு நீ அடிக்கிற டப்பா 4 வருஷம் வேணா உன்னை காப்பாற்றும். ஆனா அடுத்த 40 வருஷத்துக்கு உன்னை கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும். துய்யாக்காரம் அல்பகோரம் கவிதை கவிதை குசுமடா குசும. You swines! ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு நான் என்னடா கெடுதல் பண்ணேன்? சாரி வட்சன், எதுவும் பர்சனலா எடுத்துக்காத. பர்சனல் தான் எடுத்துக்குவேன். இந்த அவமானத்தை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. I'll think of it every minute, every second of my lifetime. விடுமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. மக் அடிச்சா என்ன ஆகணும்? செந்திலுக்கு ஒரு டெமோ காட்டணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சயின்ஸ் என்ஜாய் பண்ணி படிக்கணும். நான் நீங்க சயின்ஸ் என்ஜாய் பண்ண வரல. பின்ன சயின்ஸை கற்பழிக்க வந்தியா? பிராண சங்கடம். சிரிங்கடா. நான் படிக்கிற மெத்தட்ஸை பார்த்து நல்லா சிரிங்க. ஆனா இதே மெத்தட்ஸை வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. அன்னைக்கு நான் சிரிப்பேன், நீங்க அழுவீங்கடா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். நீ வேற ட்ரெயின், நான் வேற ட்ரெயின். யாரு சக்சஸுக்கு முதல்ல போறான்னு பார்க்கலாம்டா. 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவோம்டா. அப்போ தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. பெட் கட்டுறீங்களாடா? பெட்ரா நீங்க வேலை பாத்துருவோம்டா. வருவீங்களாடா? வருவீங்களாடா? ஆம்பளையா தான் வாங்கடா. என்ன பண்றானா? இந்த நாளை மறந்துடாதீங்கடா. எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் யாருமே எனக்கு கொடுத்தது இல்ல ராகேஷ். You're going to be Rakesh's wife. இனிமே நீ எல்லாம் பிராண்ட்ஸ் தான் போட்டுக்கணும். Builders man. I'll be right back. ஏய், நீ தானே பேச்சு மாத்துனது? ஹை, வாட்ச் சூப்பரா இருக்கு. பேச்சு மாத்தாத. நான் பேச்ச மாத்தல, நீ தான் வாட்ச மாத்திருக்க. நான் இந்த பேச்சு சொல்ல. டீச்சர்ஸ் டே, வாட்சன் ஸ்பீச். கைண்ட் ஆஃப். அப்பா மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு என்ன கோவம்? நான் பண்ண புது இன்வெர்ட்டருக்கு உங்க அப்பா பேர் தான் வச்சிருக்கேன். பாரு. ஏன் எங்க அப்பாக்கு டென்ஷன் கொடுக்குற? ஏன்னா உங்க அப்பா காலேஜ் நடத்தல, ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. கழுதை உற்பத்தி பண்ற ஃபேக்டரி. தோ அங்க நிக்குது பாரு உன் கழுதை. இவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற வரை கழுதாம. அவன் கழுதை தான். முதல்ல இன்ஜினியரிங் படிச்சான், அப்புறம் MBA படிச்சான், அப்புறம் அமெரிக்காவில் போய் பேங்க்ல வேலை செய்யணும். பேங்க்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? உங்க அப்பாவும் அவன் காலேஜ் டாப்பர்ன்றதுனால அவன் சேட்டா இருந்தானே சொட்டையா இருந்தானே, அந்த சொட்டையும் 2 முடியால உங்க அப்பா மாதிரி மூடி இருந்தானு மாப்பிள்ளை ஆகிட்டாரு. இந்த மாதிரி கழுதையெல்லாம் லைஃப்ல எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா லாஸான ஒரு பிசினஸா தான் பார்ப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் அ ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஏன்னா நீ பிரின்சிபலோட பொண்ணு, நல்ல வரதட்சணை வரும், டாக்டரா போற, நல்ல வருமானம் வரும், உன்னால அவன் இமேஜ் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் அவன் பின்னாடி சுத்துறான். உன்னையும் ஒரு பிராண்டா தான் பார்ப்பானே தவிர மனுஷியெல்லாம் பார்க்க மாட்டான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ராகேஷ்க்கு மேல லவ் இல்லைங்கறியா? ஓ, அவன் வாங்கி கொடுத்த வாட்ச்ல ஒரு நிமிஷத்தை புடி. உனக்கு எல்லாமே டெமோ கொடுத்தா தான் புரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஹே ராகேஷ், எங்க போயிட்டு ரியா? I was worried. ரியா வந்து அவங்க புது வாட்சை தொலைச்சிட்டாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. What? You lost the watch? நோ வரிஸ் ராகேஷ், வேற வாட்ச் வாங்கிக்கலாம். Nonsense. Thank you. Ria, it's 4 lakhs, Ria. 4 lakhs. 4 lakhs. என்னோட வாட்ச் 400 ரூபா தான், அதே டைம் தான் காட்டுது. Shut up. ரைட் விடு. How can you be so careless, Ria? This careless attitude is just disgusting. That was a limited edition watch. You just lost it. ஊசல கேஸ்னால போய் தொலைச்சிட்டல. இனிமே டின்னர்ல உன்னோட அந்த பாட்டுக்காத வாட்சை கட்டிட்டு போ. என்ன முறைக்கிற? இப்போ அழ ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? I can't handle this. முதல்ல அழுக நிறுத்திட்டு போய் வாட்சை தேடு. Damn it. She doesn't get it. It's a branded watch, man. She just doesn't get it.
வாட்? இந்தா உன் 4 லட்சம் ரூபாய் வாட்ச். இதுக்கு வேற கையை தேடிக்க கழுத. ஏங்க சாம போல்டான ஆளுங்க நீங்க. இப்படி மூஞ்சிக்கு நேராவே கழுதன்னு சொல்லிட்டீங்க. கெட் லாஸ்ட். என்னங்க நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி கெட் லாஸ்ட்னு சொல்றீங்க. சரி தேங்க் யூ. வழி விடு. என்னங்க இப்படி கொந்தளிக்கிறீங்க? ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? உங்களுக்கு அவன் மேலே லவ்வே இல்லைங்க. வாட் யூ மீன்? அப்படி உண்மையிலே லவ் இருந்தா அவங்க முன்னாடி வந்தாலே ரீ ரெக்கார்டிங் கேட்கும். பட 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 படப்படும் பட்டாம்பூச்சி பறக்கும். உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும். நட்சத்திரம் எல்லாம் நிலாவா தெரியும். இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில நடக்காது. நடக்குங்க. மனுஷனை காதலிச்சா கழுதையா இல்லை. ஹலோ யா வாட்? ஓ காட். ஓகே ஓகே நான் இப்போ வரேன். ஏங்க நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எமர்ஜென்சி ப்ளீஸ். வாட்? ஒரு பேஷண்ட் சீரியஸுங்க. கொஞ்சம் என் கூட வாங்களேன். ஏங்க என்னங்க நீங்க சொந்த வெறுப்புகளோட ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு உங்க மெடிக்கல் காலேஜ் ஹிப்போக்ரேட்டிக் ஓத்துல இல்லைங்களா? எப்படி டாக்டர் ஆனா எல்லாத்தையும் கொல்ல தானே போறீங்க? சாரி வாங்க ப்ளீஸ். எங்க அக்கா கல்யாணத்துல பூந்து கலெக்ட் பண்ண என்னோட என்கேஜ்மெண்ட்டையும் ஓடிச்சிட்டேன். உன்னால எங்க அப்பா பிபி மாத்திரை வேர்க்கடல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அன்பிலீவபிள். ஆண்டி செந்திலுங்க டாக்ஸி கூப்பிட போயிருக்காம்பா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. 1/2 மணி நேரத்தில் பீஸாவே வந்துடுது. என்ன ஊருப்பா இது? இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சி. அறிவு இருக்காடா உனக்கு? அப்பா ஸ்கூட்டரில் வச்சு கொண்டு வந்திருக்க. ஃப்ளைட்டு கிடைக்கல அதான். உனக்கு கிண்டலா இருக்கா? எங்கடா எங்க அப்பா? போய் டாக்டரை கேளு. இட் வாஸ் அ க்ளோஸ் கால் ரியா. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட அவர் உயிரே போயிருக்கோம். நல்ல வேளை ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு வந்ததுனால அவர் பழைச்சார். Give me a call in case of anything. Thank you, doctor. Thank you, buddy. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? கிளம்புங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல உங்களுக்கு? எக்ஸாம்ஸ் எவ்வளவோ இருக்குறியா, ஆனால் அப்பா ஒருத்தர் தான். போஸ்ட் மாஸ்டர் டெலிவரி எடுத்துட்டு தான் இங்கேருந்து போவோம். நீ கவலைப்படாத. என்ன மனுஷன் பாரு, பயந்துட்ட பாரு. போய் அப்பா போய் பாரு. போடா. செம்ம ஸ்கூட்டியில் இது ஒரு உயிரையை காப்பாத்திருக்கு. என்ன விலை இருக்கும்? சட்னி இருந்தா இது மேல ஊத்து சொல்றேன். ஹே பை தி வே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு